இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட PF ஹெல்ப்லைன் சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹாப்பியான அப்டேட் இன்ஃபர்மேஷன் ஒன்று வந்திருக்குது. அந்த அப்டேட் இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இப்போ வந்திருக்கிற அந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட PF அக்கௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதிகப்படுத்தி ஒரு நியூ அப்டேட்டை EPFல இருந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த அப்டேட் இன்ஃபர்மேஷனை தான் பார்க்க போறோம். இப்போ வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த ஃபினான்சியல் இயருக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, இதுக்கு முந்தின ஃபினான்சியல் இயருக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்மளோட ஃபுல் PF அமௌண்ட்டையும் கிளைம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போதைக்கு வந்து உங்களோட PF அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் டைம் வந்து வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே வந்து புரியும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அதை பற்றின எல்லா டீட்டெயிலும் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரி PF அக்கௌண்ட் ரிலேட்டடான எந்த ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷனையும் இமீடியட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட PF அக்கௌண்ட்டில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான். ஸோ 2023 2024 இதுதான் கரண்ட் ஃபினான்சியல் இயர். இந்த ஃபினான்சியல் இயர் இன்னும் முடியலை. ஸோ இந்த ஃபினான்சியல் இயருக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 8.25% ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் இப்போ கொடுத்துருக்கிற நியூ இன்ட்ரெஸ்ட் ரேட். லாஸ்ட் ஃபினான்சியல் இயர் 2022 2023 இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8.15% வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 8.15% அப்படிங்கிறத 8.25% இன்க்ரீஸ் பண்ணி இந்த அப்டேட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போ வந்து 0.1% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 2021 2022 வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 8.1% மட்டும்தான் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட PF அக்கௌண்ட்லேயே ரொம்பவே கம்மியான வட்டி விகிதம் கொடுத்த ஒரு ஃபினான்சியல் இயர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த கரண்ட் ஃபினான்சியல் இயருக்கு இப்போ 8.25% இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து கிளைம் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தால. ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்துட்டு நமக்கு வந்து வட்டி விகிதத்தை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா, இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க்கும் வேணா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட PF அக்கௌண்ட்டில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிற நம்ம சேவிங்கில் வச்சிருக்கக்கூடிய பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட EPFல இருந்துட்டு ஷேர் மார்க்கெட்லேயும் வந்து கோல்டு ஃபாண்டு கவர்மெண்ட் ஃபாண்ட்லேயும் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. இதில் வந்து அதிகமான ப்ராஃபிட் வந்து கிடைச்சதுனால நம்மளுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதிகப்படுத்தி இந்த நியூ அப்டேட்டை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து இன்னும் மத்திய நிதி அமைச்சகம் வந்துட்டு அப்ரூவ்ட் வந்து பண்ணலை, இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து EPFல இருந்து 8.25% வந்து இவங்க வந்து டிசைட் பண்ணிட்டாங்க. அந்த கமிட்டியில இருந்து டிசைட் பண்ணி இதை ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய நிதி அமைச்சகம் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ரூவ்ட் பண்ணி அவங்க வந்து சைன் பண்ணணும். ஸோ இவங்க வந்து அப்ரூவ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு சர்க்குலர் வந்து வெளியிடுவாங்க. இன்னும் EPFல இருந்து எந்த சர்க்குலர் வந்து வெளியிடலை. மற்றபடி நீங்கள் வெப்சைட்டில் போய் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8.25% அப்படிங்கிறது ஆஃபீஸியலாக நிறைய வெப்சைட்டில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய நிதி அமைச்சகத்தால் இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணலை. அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி சர்க்குலர் வந்து வெளியிடுவாங்க. பட் இந்த சர்க்குலர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபினான்சியல் இயரோடது 2022 2023 8.15% இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு சர்க்குலர் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுதான் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபைனல் அப்ரூவல் வந்ததுக்கப்புறம் தான் இந்த சர்க்குலர் வந்து நம்மளோட PF வெப்சைட்டில் வந்து வெளியிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த சர்க்குலர் வந்ததுக்கப்புறமா நீங்கள் PF அமௌண்ட்டை கிளைம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 8.25% அப்படிங்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் படி கால்குலேட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து செட்டில்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. இந்த சர்க்குலர் வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து எப்போ என் அக்கௌண்ட்டில் கிரெடிட்டட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது என்னால் வந்து சொல்ல முடியாது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் யாராலுமே கரெக்டாக சொல்லவே முடியாது. அவங்க எப்போ வேணாலும் டெபாசிட்டட் வந்து பண்ணலாம், பட் அவ்வளோ சீக்கிரத்தில் டெபாசிட்டட் வந்து பண்ண மாட்டாங்க. பட் அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து அப்ரூவல் கிடைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி சர்க்குலர் வெளியிடுவாங்க. அந்த சர்க்குலர் வந்ததுக்கப்புறமா நீங்கள் கிளைம் போட்டிங்க அப்படின்னா இந்த கரண்ட் ஃபினான்சியல் இயருக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க டிசைட் பண்ணியிருக்காங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் படி தான் உங்களுக்கு வந்து கால்குலேட் பண்ணி ஃபைனல் செட்டில்மெண்ட் அமௌண்ட்டில் வந்து உங்களுக்கு அமௌண்ட்டை வந்து டெபாசிட்டட் வந்து பண்ணுவாங்க. இந்த ஃபைனல் சர்க்குலர் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்துட்டு கிளைம் போட்டிங்க அப்படின்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இதுக்கு முந்தின ஃபினான்சியல் இயருக்கு வந்து எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.15% தான். இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் வந்து கால்குலேட்டர் வந்து பண்ணுவாங்க. இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தால மத்திய நிதி அமைச்சகத்தால் வந்து இன்னும் வந்து அப்ரூவ்ட் வந்து பண்ணலை அப்படின்னு சொல்லி தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு சொன்ன மாதிரி அவங்க வந்து அப்ரூவ்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்மளோட PF வெப்சைட்டில் ஆஃபீஷியலாக இந்த மாதிரி சர்க்குலர் வந்து வெளியிடுவாங்க. இந்த சர்க்குலர் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் கிளைம் பண்ணுங்கள். உங்களுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் இதில் ஒரு 0.1% இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு லேக் கணக்கில்
அமௌண்ட் இருந்ததுன்னா அதில் ஒரு பெரிய அமௌண்ட் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்து ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் இப்போதைக்கு கிளைம் பண்ணுற ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 10 to 15 டேஸ் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே மேக்ஸிமம் இதுக்கு வந்து அப்ரூவ்டு கொடுத்துருவாங்க. அப்படி அப்ரூவ்டு கொடுத்து இது மாதிரி சர்க்குலர் வந்து வெளியிட்டுட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக கிளைம் பண்ணலாம். அப்படி கிளைம் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பெனிஃபிட் இப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா, இந்த பெனிஃபிட்டும் சேர்த்து உங்களுக்கு வந்து கிடைச்சிரும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்திருக்கிற அந்த புது அப்டேட். ஸோ அடுத்த வீடியோஸில் வந்து அஃபிஷியலாக அப்டேட் பண்ணதுமே உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோஸில் நான் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தாராளமாக கிளைம் பண்ணுங்கள் ஃபுல் அமௌண்ட்டுக்கு கிளைம் பண்ணுறவங்க. ஸோ எமர்ஜென்சிங்கிறவங்க கிளைம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து வெயிட் பண்ண டைம் இருக்குது அப்படிங்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி கிளைம் பண்ணுங்கள். அதிகமான இன்ட்ரெஸ்ட்லேயே நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.